எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோமே என்ற மன வருத்தம் தானே தவிர நான் கண்கலங்கவில்லை சுவாமி. அப்படியா? நீங்கள் இருக்கும் பொழுது நான் எதற்காக அழப்போகிறேன்? ஆம் கண்ணே, இருந்தாலும் நான் அன்று முதல் இந்த வரைக்கும் எப்படி எப்படியெல்லாம் வாழலாம் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தோம். ஆனால் வர வர என்னுடைய மனதிற்கு எங்கெங்கேயோ என்னுடைய எண்ணங்கள்லாம் போய் கொண்டிருக்கிற கண்ணே. இருந்தாலும் நான் இப்பொழுது எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? எங்கு செல்ல வேண்டும்? காட்டுக்கு எங்கு சென்று
தேவர்கள் இருந்தாலும் நீ இருந்து அவர்களுக்கு பணிபடி செய்வது போல் யாராலும் செய்ய முடியுமா? சுவாமி, அதை ஏதோ இவர்களோடு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதற்காக கேட்டேன். அதற்கு பணத்துக்கு போய் வருவேன் மாதே, பணம் போய் என்னுடைய விருப்பத்திற்கிணங்க நான் உன்னை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது. இருந்தால் என்னை பெற்றவர்களுக்கு அனுமதி கோரி அவர்களும் அனுமதி கொடுத்து விட்டார். அப்படியே இருவரும் காணகம் சென்று வரலாம். உன்னுடைய விருப்பப்படியே என்னை பெற்றவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இருந்தாலும் அதோ பார்த்தாயா, அந்த மரமாகப்பட்டது காய்ந்த கீழே இட்டு விழும் தருவத்தில் இருக்கிறது. இருந்தால் எங்க பார்த்தாலும் பசுமையாக இருக்கிறது. அதில் ஒரு மரம் மட்டும் காய்ந்து இட்டு விழுவது போல தென்படுகிறது. ஆகவே நான் அதை வெட்டுகிறேன். அதை நீ சிறு சிறு கட்டுகளாக பிரிக்க கட்டு. நான் இருவருமே சேர்ந்து சென்று வரலாம். நான் சென்று வரட்டுமா? உன்னுடைய முகத்தை ஊற்று ஊற்றே பார்க்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் 1000 தடவை வேண்டுமானாலும் உன்னுடைய அருகிலேயே இருந்து உன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல தோணுகிறது. இருந்தாலும் ஒருவேளை இதுவும் அவருடைய என்ன உங்களுக்கு சந்தேகம் வருகிறது? கரைகளை ஒழித்து போடுங்க கண்ணே. அப்படியானால் நான் போகட்டுமா? கண்ணே, நான் இதுவரைக்கும் எங்கு சென்றாலும் உன்னுடைய அனுமதியுடன் போய் வருகிறேன் என்று சொன்ன என்னுடைய நாவு இன்று ஏதோ என்னை அறியாமல் போகிறேன் என்று அப்படி சொல்லக்கூடாது. என்னால் கழித்து கொள்ள முடியாது. என்னுடைய கண்ணு முன்னாடியே தோன்றி தோன்றி வருவது போல வேறு தென்படுகிறது. என்னவாக இருக்கலாம்? ஒன்றிய
எங்கு பார்த்தாலும் அந்த உருவம் தான் என்னுடைய நேத்திரங்களுக்கு தென்படுகிறது. கோவை பற்களுடன் அவருடைய கண்கள் என்று தீப்படி வளர்க்கிற கண்ணே, அவருடைய கண்கள் தீப்படி வளர்க்கிறது. என்னை பார்த்து அதை செஞ்சாரா? நான் இறப்பதை பற்றி கூட கவலை இல்லை. நான் இறந்து விட்டால் உன்னுடைய நிலைமை என்னாகும்? பூவிழந்து பட்டிழந்து மஞ்சள் குங்குமம் அத்தலை விளைந்து இந்த வீதி வழியாக நீ வெள்ளை நொக்காட்டிட்டுக் கொண்டு சென்றால் உன்னை பார்த்தவர்களை என்ன சொல்லி நினைப்பார்கள்? அதை சண்டாடி அதை பாதி நான் இன்று ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லுகிறேன். அப்படி செல்கிற வேலையிலே இந்த விதவை எதிர்பார்க்க வருகிறானே, இந்த கண்ணாடியை தோல்வியதான் காரணம். ஆகவே இன்று செல்லக்கூடாது. ஆகையினாலே இங்கே இருந்து நாளை செல்வம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நினைவெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. என்று பேசக்கூடிய இருக்கிறது கண்ணே. தாயே, கடைசியாக உன்னை கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு கொஞ்சம் நீ கொடுக்கக்கூடிய தண்ணி இந்த தருணத்திலே இந்த தண்டாளுக்கு
என் மனதுக்குள்ளே ஏற்பட்ட இரக்கம். சாவித்ரி என்னை காண வேண்டும் என நினைத்தவுடனே அவளுக்கு நான் காட்சி கொடுத்திருக்கிறேன். சாவித்ரி, அவளுக்கு இரக்கம் காக்கும் சூழ்நிலைதான் எனக்கு வந்தது. I
கண்டவுடனே என்னை அனுமதியாக வர்ணித்தார். புரிந்ததா? ஆனால் உனக்கு நான் காட்சி கொடுத்திருக்கிறேன் என்றால் உன் மீது எனக்கு இரக்கம் இருந்திருக்காது. உனக்காக ஒன்று சொல்கிறேன். உன் கணவன் உயிரை தவிர உனக்கு ஏதாவது வர வேண்டும் என்றால் கேட்கிற நேரத்தில் பெற்றுக்கொள். என்ன வரம் கேட்பது? யமன் இதையும் கணிந்து உனக்கு வரம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். உனக்கு வேண்டும் என்றால் உனக்காக 3 வரங்களை தருகிறேன். ஒளியில் சிறந்த ஒளி எந்த ஒளி சுவாமி? என்ன ஒளியில் சிறந்த ஒளி எந்த ஒளி? ஒளியிலே சிறந்த ஒளி சூரிய ஒளியாக இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு கண்ணொளி இருந்தால்தான் அந்த சூரியனை பார்க்க முடியும். ஒளியில் சிறந்த ஒளி கண்ணொளி. இந்த விண்ணொளியை கண்டு ரசிக்க வேண்டுமானால் கண்ணொளி வேணும். இந்த கண்ணொளி இல்லாமல் என் மாமன் மாமியார் தன் நேத்திரங்களை இழந்து உண்ணுவதற்கு உணவில்லாமல், இருப்பதற்கு இடம் இல்லாமல், கொடுத்துவதற்கு உடை இல்லாமல் பாவம் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் அப்படி ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இழந்த நேத்திரங்களை, அவர்கள் இழந்த நாடு நகரங்களையும் என்ன ஆச்சரியம்! யாராலும் பார்க்க முடியாத யமதனை நேரில் கண்டிருக்கிறார். உனக்காக வரம் கேட்காமல் உன் மாமன் மாமியாருக்கு இழந்த கண்ணொழியும் நாடு நகரம் வென்றிருக்கிறார். அப்படி இருந்து அஞ்சாவது எவ்வளவு வேகமாக செல்கிறார். பின்தொடர்ந்து வந்துவிடுவேன் என்ற பயம் வந்து விட்டது. விண்முகிலே கொஞ்ச நேரம் நில்லு, என் கண்ணீரின் கதை கேட்டு சொல்லு. அவன் என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டிய மனம்தான் எனக்கு தோணிக்கொள்ள இருக்கிறது என்று நீ வந்தாய். சட்டம் எடுத்ததை கொடுப்பதற்கு எனக்கு வருகிறதில்லை. என்ன வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேட்டு உனக்காக தரத்தான். எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை, எனக்கு தம்பி வேணும். பேதை பெண்ணே, யமதர்மனே நேரில் தோன்றி வரம் தருகிறேன் என்று சொல்கிறேன். மீண்டும்
மீண்டும் மீண்டும் உனக்காக எதையும் கேட்காமல் அவர்களுக்காக கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்காக கேட்டா இருந்தாலும் பரவாயில்லை, எனக்காக தருகிறேன். எனக்கு கேட்டா தெரியுங்க. உனக்கு என்ன வேண்டும்? ஆனால் உன் கணவனை தவிர அது முக்கியம். சரி சுவாமி, இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு கொடிய நரகம் எது? கொடிய நரகம், கொடிய நரகம் என்பது புத்திர வாக்கியம் இல்லாதது ஒன்றுதான். புத்தங்க நரகம், புற்றரகம் என்று சொல்வார். புற்று அதை ஒழிப்பவனே புத்திரன். அப்படி ஒரு பெண்ணுக்கு அந்த புத்திர பாக்கியம் இல்லை என்றால் அதை விட கொடிய நரகம் எதுவும் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டு சீக்கிரம் அதற்கும் வழி இல்லாமல் இந்த உலகத்தில் நான் யாருக்காக வாழ முடியும்? அதனால எனக்கு என்ன வேண்டும்? சீக்கிரம் கேள். எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும். புத்திர பாக்கியம் இவ்வளவுதானே? அப்படி தந்தை வேடிக்கையாக இருக்கிறது. வருகிறார்கள் எவ்வளவு வேகமாக சென்றாலும் பித்து லட்சமல்லாய் மேலுமில்லை கீழுமில்லை என்று இருக்கும் பொழுது எவ்வளவு வேகமாக கேட்ட வார்த்தையெல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆடவர் இல்லாமல் ஒரு பெண்ணாக விட்ட ஒரு பிள்ளை பெற்று எடுக்க முடியுமா? எப்படி என் கணவர் உயிரை பிடித்து வைத்துக் கொண்டு எனக்கு எப்படி குழந்தை வரத்தை கொடுத்தார்? அவரிடமா போய் கேட்டு தெரிந்து கொள்ளாமா? என் வாழ்வில் பொது பாதை இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறுபடி என்னை துரத்துக் கொண்டு வருகிறாயே. முதல்ல நான் ஒன்று கேட்கிறேன். இங்கு நான் யமனா இல்லை நீ யமனா? உண்மையாவே இன்னைக்கு என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு இந்த இடத்துல சத்தியமா நீங்க எனக்கு மீண்டும் என்னை துரத்துக் கொண்டு வருகிறாய். சந்தேகம் என்ன? நீங்க கொடுத்த வரத்தில் கரசம் சூரியபுத்திரன் கொடுத்த வரத்திலே உனக்கு சந்தேகமா? என்ன சந்தேகம்? அறுக்க சுரப்பது எது? அறுக்க சுரப்பது எது? அறுக்க கூடாது என்றுதானே. அறுக்க சுரப்பது தென்னம்பாடி பணம்பாடி என்று சொல்வார். இறக்க சுரப்பது இறக்க சுரப்பது மணற்கேணி. கொடுக்க சுரப்பது கொடுக்க சுரப்பது தர்மம். கல்வி என்றும் சொல்லலாம். அது கூட எனக்கு தேவையில்லை. இல்லை எதை கேட்கணுமோ அதை விட்டுட்டு எதையும் கேட்டு சுவாமி கேட்ட வருத்தப்பட மாட்டீங்களா? எதையாவது சீக்கிரம் கேள். என் தந்தைக்கு பூர்த்தி செய்யும் நேரம் வந்து விட்டது. சாமி சுகிக்க சுரப்பது என்ன வார்த்தை கேட்கும் என்று தெரிந்தால் கேட்கிறேன். தெரிஞ்சுதான் கேட்கிறேன். நான் உனக்கு தந்தையை போல, நான் உங்களுக்கு மகன் மாதிரி. ஒரு மகள் தந்தையிடத்தில் கேட்கும் கேள்வியாது. ஆசிரியரிடத்தில் ஒரு மாணவி சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளாது. சுகிக்க சுரப்பது சிற்றின்பம். அது ஏற்படும் விதம் ஒரு ஆணும் பெண்ணும் இரண்டரை கலப்பது. இது நான் சொல்ல வேண்டுமா? அதனால் ஏற்படும் பலன், அதனால் ஏற்படும் பலன். அம்மா என்று அழைக்கும் ஒரு குழந்தை, அம்மா என்று அழைக்கக்கூடிய குழந்தை அப்பா என்று அழைக்கலாம். தாராளமாக அழைக்கலாம். அது என்ன தவறு இருக்கிறது? அப்பா என்று அழைக்கலாம் என்று அதற்கு ஆடவன் தயவு வேண்டும். ஆமாம். அப்படி அந்த ஆடவன் தயவு இல்லாமல் ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிள்ளை பெற்றெடுக்க முடியாது. நிச்சயமாக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என் கணவர் உயிரை தாங்கள் பிடித்து வைத்துக் கொண்டு எனக்கு எப்படி குழந்தை வர கொடுத்து
நான் இருக்கும் நிலைமை என்ன அது தெரியாமல் என்னம்மா முன்னாடியே வந்தேன். ஏதோ வருத்த கொடுத்து என்னை திருப்பி அனுப்பி விட்டாரு. எனக்கு குழந்தை வரம்பு கொடுத்துட்டாரு. எனக்கு புருஷன் இருக்கிற வரம்பு குழந்தை வரம்பு என்ன வந்த வேலையை சொல்லுங்க. இது உனக்கு என்னையா பிரச்சனை? எனக்கும் சாபத்திற்கு உண்டான பிரச்சனை. இது நீர் ஏன் தலையிடுங்க? இப்படித்தான் நம்மளுக்கு நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்களிலே தலையிட்டு பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் வேலையை பார்த்துக் கொண்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தவர் விஷயத்தில் மூக்கம் நுழைக்க கூடாது என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன். என்ன கவனமா பேசுறாங்க. இருந்தாலும் பரவாயில்லை. சாப்பிட்டுக்கிட்டு நான் என்ன அதை கேட்டா நான் கொடுத்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? கேட்டா குடுத்துட முடியுமோ? நீ வந்து உள்ள வந்தவங்க எப்படி கொடுத்த? அது கொடுத்தேன். ஆமா கொடுத்தேன். தங்களுக்கு தெரியாது. சாவித்திரை பார்த்த உடனே இரக்கம் பிறந்தது. அவள் கேட்பதையெல்லாம் கொடுக்க நாம் மறுக்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த நாடகம் தானே. நாம் இருவரும் சேர்ந்து நடத்திய நாடகம் தான். சாவித்திரியை யமமண்டலம் வரை கொண்டு வர செய்ய வேண்டும். அவளை இங்கு கொண்டு வந்து அவளுடைய கற்பின் மகிமையை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவளை இங்கு அழைத்து வந்தேன். சாவித்திரி, கலந்தாரி, உன் கணவனுடைய உயிரை உனக்கு தர சம்மதிக்கிறேன். ஆனால் எடுக்கும் தன்மைதான் எனக்கு இருக்கிறதை தவிர கொடுக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை. எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி உன் கணவன் உயிரை மீட்டு உனக்கு தருகிறேன். சர்வேஷா, எம்பெருமானை என்னை பார்த்து பயந்தது நீ ஒருவன் தான். பயப்பட வேண்டிய ஆள்களே என்னை பார்த்து பயப்படும். சரி, சத்யவான், நான் போயிட்டு ஆயுஷ்மான் ஆயுஷ்மான். உன் மனைவியின் பதிவுதான் துணையால் தான் உன் உயிர் உனக்கு மீண்டும் கிடைத்திருக்கும். சாவித்திரி, கற்பினுடைய மகிமையை உலர்ந்து அறிய செய்ய வேண்டும். உலகத்திற்கு மட்டுமல்ல, என் மனைவிக்கும் கற்பின் மகிமை தெரிய வேண்டும். அதனால் தான் யமமண்டலம் வரை உன்னை அழைத்து வந்தேன். கற்பினுடைய மகிமை உலகெங்கும் அழைத்துச் சொல். நீங்கள் இருவரும் தீர்க்காயுஷாக வாழ வேண்டும். அதோடு எனது பாசத்துக்குரிய மைத்துனர் அன்பு மாப்பிள்ளை காளீஸ்வரன், மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய தந்தையார் எனது மைத்துனர் முருகேசன் அவர்கள் சார்பாக ரூபாய் 200 நன்கொடை அளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் ராஜ நடிகர் என் அன்பு சகோதரர் திண்டுக்கல் ஜிவி செங்கோட்டன் அவர்கள் மற்றும் என் அன்பு மகன் நகைச்சுவை திலகம் ராஜா அவர்கள் மற்றும் நார்வதாக உலகெங்கும் பவனி வந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் கலைக்கணன் அவர்கள் மூவரும் இணைந்து எனக்கு 200 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் அருமையானார் என் கே ரத்னபானார் அவர்கள் இங்கு எமனாக இருக்கும் அகிரன் அன்னார் அவர்களுக்கு ரூபாய் 100, மலையூரை சேர்ந்த செந்தில் அவர்கள் ரூபாய் 100 அன்பல் வைத்துள்ளார்கள். யாருக்காக இதுதான் சம்பளம். நன்கொடை வழங்கி அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் நமது சத்குரு சம்பாரமுத்து அவர்களுடைய அந்த ஆலயத்திலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய நமது புதுக்கோட்டை முத்தமிழ் பாடல் நடிகர் சங்கத்துடைய நிர்வாகிகள் மற்றும் கலைஞர்கள், இந்த விழா குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். வாழியவே
எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய கலைஞர்கள் அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்த இருக்கிறோம். ஏன்னா இந்த நாடகத்திற்கு நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய முறையான நாடகம், அதாவது இந்த நாடகத்துக்கு இந்த கலைஞர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய விழாவை குழுவினை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னால் சத்தியவனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்லம்பரும் கலைஞர் அன்பு மாமா KSS அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி பற்றி மகிழ்ந்திருக்கிறோம். எல்லா நிர்வாகிகளும் அடுத்தபடியாக சாபத்திரை அடுத்த அனுபவத்தை திண்ணைகளைச் சேர்ந்த ஐவிஜய் அவர்களுக்கு குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி கொண்டிருக்கின்றோம். நடிப்புகள் சக்கரவர்த்தி எந்த பாத்திரத்தை செய்ய சொன்னால் அப்பேற்பட்ட பாத்திரத்தை சரிவர செய்யக்கூடிய உடன்பட பங்காளி சகலகல வல்லவன் என்று போற்றக்கூடிய நாங்கள்லாம் போற்று மகிழக்கூடிய அன்பு பங்காளி கரிகர் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக நாரவரை கணித்த அன்பு அண்ணன் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி சத்தியாட்சி இவரை பார்த்து தான் எல்லா கலைஞரையும் கற்றுக்கொண்டு அங்கே அன்னை கணேசன் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கொண்டிருக்கணும். அடுத்தபடியாக இவருடைய ஆசிரமமாக வழிகாட்டி வழங்கக்கூடிய மாமா செந்தில் நம்மள தனக்கென்று ஒரு புகழை நாட்டக்கூடிய அன்பு மாமா திருவண்ணாமலை சேர்ந்த AR சித்தநாதன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடி போற்றி கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக அருமணி சக்கரவர்த்தி பிரபராஜ் அவர்களுக்கு குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி கொண்டிருக்கின்றோம். முருகை சக்கரவர்த்தி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி வரவேற்கின்றோம். ஆலோடு சக்கரவர்த்தி அருமை தம்பி AK அருள் அவர்களுக்கு குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி வரவேற்கின்றோம். தாளம் கெட்டப்பா அவர்களுக்கு நடிப்புலக நாயகி என்று போற்றக்கூடிய ஏன் பெருமையை சொல்லணும்னா ராமசேகர பள்ளியில கேட்டோம்னா நான் நடிக்க மாட்டேன் சொல்லிட்டு இருப்பாரு. நம்மளுடைய விழா முதல்ல சத்தியவதாத இடத்துல இப்ப ஏன் போட்டோம்னா மத்தாலும் கத்துக்கிட்டு முதல்ல போட்டோம். இன்னைக்கு பார்த்த அளவு நடிச்ச அளவு பார்த்துக்கிட்டு நடிக்காதாலும் யாரும் பார்க்கல. அதான் உண்மை. ஆக அப்பேற்பட்ட எந்த வேடத்தை கொடுத்தாலும் நான் சரிவர செய்வேன் என்று சொல்லி உறுதிமொழித்துக் கொண்டு இணைந்திருக்கக்கூடிய திருச்சி சேர்ந்த விஷயவர்களுக்கு எங்கள் குழுவி சார்பில் மனதை கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு போத்தலாமடா அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் வெண்ணத்தரை அமைத்துக் கொடுத்த பூலான் விடுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியர்களுக்கு பொன்னாடி போற்றி கொடுத்துகிறோம். நாடகத்தை மறுபடியும் காண்பதற்கு ஒளியெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி வாங்க கலைமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கொடுத்துகிறோம். அடுத்தபடியாக நாடகத்துக்கு சிறந்த முறையில் ஒளிவரிக்கு அமைத்துக் கொடுத்த பெருமானத்தை சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு கலைமூர்த்தி இந்த நாடகத்தை காண்பதற்கு தூங்கவுடன் செய்து தீகளை விடிய விடிய தேனில் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜநடிகை இந்திராதேவி அவருடைய குடும்பத்தார்களுக்கு இங்கே பொன்னாடி போற்றி மகிழ்கின்றோம். தயவுசெய்து நிர்வாகிகளாக திரு ரத்னப்பா மேடைக்குறவும் திரு காளிமுத்தவர்கள் மேடைக்குறவும் ராஜாராம் அவர்களும் விஸ்வநாதன் துணைத் தலைவர் சீனிவாசன் துணை செயலாளர் ஜிபி செங்குட்டுவன் மேடைக்குறவும் மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரர்கள் மேடைக்குறவும் சகல கண்ணை மேடைக்குறவும் அன்புத்தமை தமிழ் மேடைக்குறவும் அனிதா அவர்கள் மேடைக்குறவும் என்னும் இந்திராதேவி அவர்கள் வரவும் B வசந்தகுமார் அவர்கள் மேடைக்குறவும் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு ராஜா KK முத்துராஜ் KR ராஜா பிரபுராஜ் கலிவர்மான் சித்தநாதன் SP செல்வம் RK மூர்த்தி R ரஞ்சித் S மங்கேற்கரசு NS மனோகரன் NR சிங்கு NM ஸ்ரீதேவி BC வீரமுத்து S விஜய் K மங்களாதேவி
இவர்கள் அனைவரும் மேடைக்கு அழைக்கப்படுகிறோம். சட்ட ஆலோசகர்கள் அண்ணன் MP சுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் கலைக்கண்ணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறோம். செயற்பொறுப்பாளர்கள் MP தேவன், G வேல்கண்ணன், R வடிவேல் அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறோம். எங்களுக்கு வேன் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எத்தனை பேர் இருக்க எல்லாமே அந்த 4 பேருக்காரங்க வாங்க. 3 பேரா? மோகனே, அடுத்து செந்தில், சுப்பு, வசந்த் இருந்தாங்க. சுப்பு போயிட்டா இந்த விழா குழுவின் தலைவர் சென்னை தென்னிந்திய இரண்டை சமூகத்துடைய செயற்குழு உறுப்பினர் அருமணி சக்கரவர்த்தி, முன்னாள் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்துடைய துணைத் தலைவரும் துணை செயலாளரும் பல பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உடம்புடைய சகோதரன் MK ரத்னப்ப அவர்களுக்கு தலைவர் முறையில் நீங்கள் கொண்டாடி போட்டு கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அறிஞர் சகோதரர் சென்னை தென்னிந்திய சிறப்பு உறுப்பினரும் அறிவியலார் வேலப்பட்டியை சேர்ந்த KP காளிமுத்து அண்ணவர்களுக்கு இங்கே செயலாளர் KP காளிமுத்து அண்ணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து விழா சுட்டப்படுகிறது. அறிஞர் சகோதரர் அடுத்தபடியாக விழாக்குழு பொருளாளர் ராஜநடிகர் தற்போது நம்முடைய நடேசனத்துடைய செயற்குழு உறுப்பினர் PK ராஜன் அவர்களுக்கு குழுவின் சார்பில் கொண்டாடி போற்றப்படுகிறோம். துணைத் தலைவர் துணைத் தலைவர் அருமை சகோதரர் அன்பு அண்ணன் அருமணி சக்கரவர்த்தி MC விஸ்வநாதன் அவர்களுக்கு குழுவின் சார்பில் போட்டாங்க. துணை செயலாளர் CR சீனிவாசன் அவர்களுக்கு கொண்டாடி போற்றுகிறோம். செயற்குழு உறுப்பினர் GV செங்குட்டன் ராஜநடிகர் அருமையத்தான் GV செங்குட்டன் அவர்களுக்கு விளையாட்டு சார்பாக கொண்டாடி போற்றுகிறோம். நாதகண்ட பேரரசு அனு மாப்பிள்ளை ரெட்டாளத்தை சேர்ந்த M வெங்கடேஷ் அவர்களுக்கு குழுவின் சார்பாக கொண்டாடி போற்றுகிறோம். இசைப்பியல் வெங்கடேஷ் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கொடுத்துகிறோம். சிறப்பு நடிகர் அருமை சகோதரர் TM கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி மகிழ்கின்றோம். சிறப்பு நடிகர் R தமிழ்மன் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கொடுத்துகிறோம். ராஜநடிகை A அனிதா அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்துகிறோம். ராஜநடிகை NM இந்திராதேவி அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்துகிறோம். அடுத்து வசந்தகுமார் பொண்ணு வசந்தகுமார் பொண்ணு சிறப்பு நடிகர் சங்கீத பறவை கலைக்குழு தலைவருமாகிய கார்த்திகராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போற்றுகிறோம். சிறப்பு நடிகர் மாப்பிள்ளை மருதவரை சேர்ந்த ஜெயராஜா அவர்களுக்கு பொன்னாடி போற்றி மகிழ்கின்றோம். முதன்மை சக்கரவர்த்தி KK முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போற்றுகிறோம். ஆண்டவனுக்கு K ராஜா வந்திருக்காரா? பரவாயில்ல. அருமணி சக்கரவர்த்தி S பிரபாகர் அவர்களுக்கு குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றுகிறோம். கழிவர் போட்டாச்சு. மாமா AR சித்தராமன் அவர்களுக்கு குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றுகிறோம். ராஜநடிகர் மாப்பிள்ளை SP செல்வம் வந்திருக்காரா? RK மூர்த்தி போயிட்டாரு. நாககான பேரரசு அருமை மகன் R ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரவிக்கிறோம். ராஜநடிகை S மங்கையரசி அவர்கள் அல்ல, பவன் மனோகரன் அல்ல, மலையை சேர்ந்த இன்னும் செந்தில் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்துகிறோம். செந்தில் குடும்பம் இங்கே கவனிக்கப்பா.
ராஜநடிகை என்னும் ஸ்ரீரவி வரல ராஜநடிகர் வாத்தியார் வீரமுத்தவர்கள் வந்திருக்காரு. சேரக்குழு உறுப்பினர் எஸ் விஜய் அவர்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறார்கள். விழாக்குழு செயற்குழு உறுப்பினர் மற்றும் புதுக்கோட்டை முத்தமணி தானாடி சிவத்துறை செயற்குழு உறுப்பினர் திருமதி ராஜநடிகை ஏ மங்கள அவர்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறார்கள். எம்பி தேவன் ஜி வேல்கண்ணன் மாப்பிள்ளை வடிவேல் அவர்களுக்கு முன்னாடி போற்றுகிறோம். ஆலோசகர்கள் எம்பி சுப்பிரமணியன் தம்பி நாரன் எம்பி கலைஞர் அவர்களுக்கு முன்னாடி போற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகிறது இந்த விழாவினை சிறப்பித்து கொடுத்த அத்தனை அன்புள்ளத்துக்கு நன்றி கூறிக்கொள்வோம். தயவுசெய்து இது அம்மோட்டு விழா நீ யாரும் நாடாக வந்த மாதிரி அதுபோல ஆண்டுகள் தூரம் சிறப்பான முறையோடு இந்த விழா நம்ம விழாவை நினைத்து அனைவரும் வந்து பங்கு பெற்று விழா முடியும் வரை காத்திருந்து விழாவினை நிறைவு செய்து தருமாறு உங்களுடைய விழாக்கள் சார்பாக தெரிந்து கொள்கிறோம். அன்பண்ணன் மோகன் அவர்களுக்கு முன்னாடி கொடுத்துகிறோம். வாகன ஓட்டுநர் முருகேசன் அவர்களுக்கு குழுவின் சார்பாக முன்னாடி கொடுத்துகிறோம். வசந்தகுமார் அவர்களுக்கு முன்னாடி கொடுத்துகிறோம். சுப்பு கொடுத்து கொடுங்க. எங்களுக்கு எந்த வேலை சொன்னாலும் செய்து கொடுக்கக்கூடிய சங்கத்தில் ஒரு நல்ல செல்லப்படை வழங்கக்கூடிய மாப்பிள்ளை சரவணனுக்கு விழா தொழிற்சாலையாக முன்னாடி கொடுத்துகிறோம். அனைவருக்கும் பொன்னாடை ஊற்றி கௌரவித்த சத்திர சம்கார கோவில் தலைவரும் அதனுடைய நிர்வாகத்தினரும் இந்த நாடகத்தை கண்டு கிடைத்த நமது குடும்பத்தாளர்களுக்கும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையிலே ஒளிவு அமைத்துள்ள சாந்தி ஒளிவை கிடைத்தாருக்கும் எங்களுக்கு வாராமல் வந்துள்ள ஓட்டுநர்களுக்கும் எங்கள் சந்திர சங்கரமூர்த்தியின் கல்வித்துறையின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தின் சார்பாகவும் திண்டுக்கல் நாடக சார்பாகவும் காரைக்குடி இயற்கை நாடக சார்பாகவும் மனமான நன்றியினை உங்கள் பாதத்தில் சமர்ப்பித்து இறைவன் அருள்விட்டு எல்லோரும் பல்லாண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்து வாழ்ந்து என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மாமா போட்டாங்க அம்மா அம்மா இங்க பாரு பால ஓடிட்டு பொதுக்குழு அன்னைக்கு நான் அழகா இருக்கு. Hey!